ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வச்சிருக்க ஐக்கியூல எபிசோட் 12 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வருஷம் ஜெயிக்க போறது நாங்க தான். அப்படியா? ஒவ்வொரு வருஷமும் இததான் நீங்க சொல்றீங்க. வாய மூடு. இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம போச்சுட்டா எவ்வளவு சொல்லுவாங்க. கம்மியா போட சொல்லுங்க சரிங்களா? எங்களால குப்பையை வார முடியல. எதிர்பார்க்கல. எப்பவும் 2 ஸ்கூல் இன்டர் ஹைக்கு போகும். ஆனா இந்த வாட்டி ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்கூலுக்கும் இன்டர் ஹைங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. அந்த இன்டர் ஹைல எல்லா ஸ்கூலுமே கலந்துப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. கராசனா எப்படியும் குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடும். ஆனா நீக்குமோட விளையாடும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மையான ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இந்த வருஷம் தான் நடக்க போகுது. மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா டீமும் நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு தோணுது. இப்பதான் நாங்க இங்க திறமையை காட்டணும். கார்பேஜ் பாய்னு சொன்னது கார்பேஜ் கிடையாது, எங்களை தான் குத்தி காட்டி சொன்னா. எல்லாரும் தயாராயிட்டாங்க. சீனியர் ஜூனியர் ரீயூனியன். கேன்மா நிக்குமாவை சேர்ந்தவனா? இதையே நீ எனக்கு என்ன சந்திச்சப்ப சொல்லல? ஏன்னா நீ கேட்கலையே. நீ அன்னைக்கு சீக்கிரம் சந்திக்கலாம்னு சொன்னல, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே? ஆனா உன்னோட டிஷர்ட்ல கரசனும் ஹைஸ்கூல்னு எழுதி இருந்ததை நான் பார்த்தேன். எங்க செட்டர் கூட உனக்கு என்னடா பொடி பண்ண வேலை? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இவனுக்கு நம்ம மட்டும் முட்டு நினைக்கிறேன். எங்க ஃபர்ஸ்ட் இயர் பையனோட உங்களுக்கு என்னடா? அனந்தல் போய் நான் 2 பேரும் அவன்தான் முதல்ல பேசணும். எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியும். அவனை பத்தி நீ சொல்லாத. நம்ம ஒண்ணு சண்டை போடுறதுக்காக வரல, விளையாட வந்திருக்கோம். புரியுதா? வந்த இடத்துல கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி செய்யறது உங்க பொறாமையை தான் வெளிப்படுத்துதே தவிர அது உங்களுடைய பலத்தெல்லாம் வெளிப்படுத்தல. 2 பேரும் ஒரே மாதிரி எல்லாம். மன்னிச்சிருங்க. அதுதான் நாங்களும். எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ அந்த மேனேஜர் பாத்தியா? ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னைக்கு வந்து தூங்க மாட்டான். என் வீக்னஸ் கிண்டல் பண்ணாதீங்க. சீக்கிரமா இவனை தூக்கிட்டு போலாம். ஆமா, உனக்கு அந்த பையனை முன்னாடியே தெரியுமா என்ன? ஜாகிங் போகும்போது எதிர்ச்சியா பார்த்தேன். நீ கோமாவோட செட்டர்னு சொன்னான். உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் இந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ தெரியுமா? பெருசா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வாயை பொளக்காத. ஒரு ஆரோக்கியமான மேட்சா இருக்கட்டும். 8 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது சரி, உன் தலைக்கு என்ன ஆச்சு? கிண்டல் பண்ணாத. என் ஹேர் ஸ்டைல் நான் எப்படி வேணா வச்சுப்பேன். இவனும் தெரியுமா? என்ன நல்லா இருக்கு தெரியும். ஏய் கேஷியர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீக்குமாட்டா சென்சே. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன்னை பாக்குறேன். நீ உன் தாத்தா மாதிரியே இருக்க. நான் தான் டாக்கிடா. நான் தான் உங்கள்கிட்ட போன்ல பேசினேன். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அப்படியா? நம்ம 2 பேரும் போன்ல பேசிருக்கோமா? எனக்கு ஞாபகம் இல்லையே. பரவாயில்ல. ஆஹா, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. 3 நாளா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னது நீதானே? உன்னை இங்க பாப்பன்னு எதிர்பார்க்கல. ஆமா, நானும் எதிர்பார்க்கல. வெளியே நான் பண்பா பேசுறதுனால என்ன தப்பா நினைக்காதீங்க. விளையாட்டுல இதெல்லாம் இருக்காது. பிராங்கா சொல்லிடுறேன். நாம எல்லாரும் இப்பதான் மீட் பண்றோம். அதாவது ஆப்போனன்ட் டீம் சொல்றேன். அவங்க ஒரு பெரிய டீம்னு நினைச்சு பயந்து விளையாடாதீங்க. அங்கேயும் சில ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சோ அவங்களும் மேட்சுக்கு புதுசுதான். நீங்க ஜாலியா விளையாடினாலே போதும். கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க, எந்த பொறாமையும் இல்லாம இங்க விளையாடணும். ரூல்ஸ் மீறக்கூடாது. பொசிஷன் தாண்டி உங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். குரு, ரொம்ப கடுமையா நடந்துக்காத. அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற? ஃப்ரீயா விட. சில பேர்கிட்ட அப்படி இருந்தா தான் வேலைக்கு ஆகும். சொன்னதை கேட்டியா? பரவாயில்ல, டைமுக்கு வந்துட்டேன். நான் கூட லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். இந்த பேட்டிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நடக்க போற மேட்ச்
நெக்குமா ஹை ஸ்கூலுக்கும் கராசுனா ஹை ஸ்கூலுக்கும் எல்லாரும் நட்போட விளையாடணும். நீ இன்னைக்கு நர்வஸா இல்லல்ல? இல்ல நீ நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்ன ஷார்ட்டா இல்ல? இப்ப எதுக்கு நீ என்கிட்ட பேசுற? இல்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே பாக்குறேன். அப்படியா? ஆமா. எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தது தப்பா போச்சு. ஷோயூ, நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன் உனக்கு அது புரியும். ஏன்னா அவன் மாத்தி மாத்தி பேசுறான். Come on, right ல வா. Alright. Middle striker வாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ ரைட்ல போ. பின்னாடி வாங்க. காக்கியா வா. Come on, நான் பாத்துக்கிறேன். ஏய் ஆமா இப்ப இங்க எல்லாம் பேய் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவனுக்கு எப்படி ஸ்கோர் பண்ணானுங்க? என்ன அந்த பையன் மின்னல் கோச்சியே தனியா ஷோயூ, செம்ம ஸ்பீடு நீ. கால கிட்ட போ. Thank you so much. அந்த பக்கம் ஆட்டமே ஆரம்பிச்சு. மிஸ் பண்றானே. இப்ப பாரு. Nice receive. இன்னொரு குயிக் அட்டாக். அதான் நடக்காது. இதே தானே அங்கே தடுத்துட்டாங்க. நினைச்சதை விட டிஃபெக்ட் நல்லா இருக்கு அந்த பக்கம். நல்லா விளையாடு. நல்ல விளையாடு. Okay. சூப்பர் ப்ளே. தேங்க் யூ. அந்த டீம்ல இருக்க பையன் பிரச்சனையா இருக்கான். அவன் அசாய் சாங்கோட ஸ்பைக்க பார்த்தது இல்ல. அதை தொடக்கூட முடியாது. இது புடி நான் போய் ஆகணும். இத நான் வரேன் இருங்க. நீயே குடிக்கலையா? இப்ப எதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்கான்? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் டீம்ல இருக்க லிபரோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவன் வெளியே வந்துட்டு போறதும் ஒரு காரணத்துக்காக தான். எப்படியோ டீமோட பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஓட்டுறதுக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ஸ்கோர். மேட்ச் போனதே தெரியலல்ல. லிபரோவும் ஸ்பைக்கர்ஸும் ரொம்பவே நல்ல விளையாடுனீங்க. மோசமா விளையாடினது யாருன்னா அது ஸ்பைக்கர் மட்டும்தான். எல்லாரும் அந்த பையனை கவனிங்க. ஹினடா கிட்ட நல்ல ஸ்பீடு இருக்கு, காகியாம கிட்ட நல்ல டாஸ் இருக்கு. அவங்க செட்டரா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கான். நாம ஏதாவது பிளான் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையெல்லாம் புத்திசாலித்தனம் தான். அது நம்ம டீம் செட்டர் கிட்ட நம்ம விட்டுடுவோம். அந்த டீமோடைய ஹார்ட் பீட்டே ஷோயூ தான். நாம அவனை தான் தடுத்தாகணும். ஷோயூவா? அந்த பையனோட நம்பர் 10. அப்படியே நம்பர் 9 மேலயும் கவனம் இருக்கட்டும். நம்பர் 9 அப்புறம் நம்பர் 10 சேர்ந்து அட்டாக் பண்ணா நம்மளால தடுக்க முடியல. மக்கள் வாங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வாங்க. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. விறுவிறுப்பு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் மெக்காமா ஸ்கூல் நம்ம மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆமா. அடச்சே! பிரமாதம் டீம். கவனம் எங்க இருக்கு? அந்த பக்கம் பிளாக்கர்ஸ் ஆவரேஜ் தான் விளையாடுறாங்க. இப்போ அவங்களோட டார்கெட் எல்லாம் ஹினாட்டா மேல தான் இருக்கு. பிளாக்கர்ஸ் நிக்கிறத பாரு. ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இப்போ எங்க டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத. என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஹினாட்டாவை தான் கவனிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மூவ் காமிச்சா அவங்க உஷாரா. நல்லா பாத்துக்கோங்க. அவனுக்கு இருக்கிற வேகத்துக்கு நாம எல்லா சைடும் கவர் பண்ணணும். ஏன்னா அவன் எங்க போவானே தெரியாது. ஆமா. பொசிஷனை தாண்டி நம்ம டீம்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஓடுறதுக்கு யாராவது போயிடு போயிடுறான் அவன். கண்டுபிடிக்க ஏன்னா அவங்க டாக்டிக்கே இதுதான். புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாம போடுற ஒவ்வொரு கோலும் நம்மளுக்கு அவங்களோட பிளான் தெரிஞ்சிருச்சுங்கிறத காட்டுற மாதிரி இருக்கணும். கேட்டுக்கோங்க. முதல்ல நாம அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய கனவுன்னு சொல்லுவேன். முயற்சி பண்ணா சாதிக்க முடியும். 10 சேஸ் பண்ணணும். 10 சேஸ் பண்ணணும். தண்ணியே தரக்கல. குயிக் அட்டாக். எப்படா பண்ண? அதை சூப்பரா பண்ணல. டேய், ஏங்க பாஸ்கெட் பால் போடுற மாதிரி போட்டாங்க. அவனால இது ஒரு பிளான் பண்றானுங்க. கம் ஆன். கம் ஆன் டா, கம் ஆன் கவர் பண்ணு. நான் பாத்துக்கிறேன்.
குறி வச்சா யாரும் இல்லை பார்க்க சைடுல மாதிரி இருக்கும் ஆனா ஸ்ட்ரைட்டா தான் போகும். வெறுப்பேத்துறான், அதே டைம் நல்லாவும் விளையாடுறான். ஆமா ஆமா. புத்திசாலித்தனமா விளையாடுறான். இவன் கிட்ட நாம ஜாகிரதையா தான் விளையாடணும். ஷோயோக்கு ஆப்போசிட்டா இருக்கான். ஆல்ரைட். நல்ல ஷாட். இப்ப நான் யாருக்கு டாஸ் பண்ணட்டும்? ரைட்டா. அவனுக்கு இருக்கு. அவனை என்னை கவனிச்சுட்டு தான் இருக்கான். குவிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். எப்படி விளையாடுறது ஒன்னும் புரியல. என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு அவனுக்கு இருக்கு நிறைய. யோசிச்சு நம்ம கவனத்துல பால் மட்டும் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி தான். ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு சஜஷன் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்கிக்கணும். தனியா ஒரு ஆள் நினைக்கிறத நடத்தணும்னு நினைச்சா அது முடியாது. என்னோட லைஃப்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருந்தது கிடையாது. அவ்வளவா நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். நானா போய் அவங்க கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப ஆனா ஸ்டெடியா அவங்க இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நினைப்பேன். நான் எப்பவுமே அவங்கள பார்த்து பயந்துகிட்டு தான் இருப்பேன். ஆஹா, யாரும் என்னை கவனிக்க கூடாதுன்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்காக இருந்தான். அவனோட பேரு குரு. அவனுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். பக்கத்து வீட்டிலேயே இருப்பான். நான் கொஞ்ச நாள் வாலிபால் விளையாடாமலே இருந்துட்டேன். எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப தூரமா இருந்தது. குரு தான் அதை மாத்தினான். அவனை விட நல்லா விளையாட ஆரம்பிச்சேன். ஹை ஸ்கூல்ல நான் ஒரு பெரிய பெர்ஃபார்மரா வந்தேன். இப்ப மொத்த டீம் என்ன நம்பி விளையாடுற அளவுக்கு நான் மாறிட்டேன். ஆனா நான் அவ்வளவு வருதான்னு எனக்கு தெரியல. நீ ஃபர்ஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்க. ஒன்னால நாங்க தோக்க கூடாது. ஒரு சென்சாயா சொல்ற நீ விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம நீயும் குவிட் பண்ணிட்டு போயிட. எனக்கு தெரிஞ்ச அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த செட்டர், ஆனா அந்த பக்கம் செகண்ட் இயரை சேர்ந்த செட்டர் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால தான் செட்டரா இருக்காங்க. இவங்களுக்குள்ள போட்டி ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ரிசீவிங் ஸ்டேப். டிஃபென்ஸ்லயும் அஃபென்ஸ்லயும் தனித்தனியா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க டார்கெட் பண்ணி கால்குலேட் பண்ணி டாஸ் பண்றாங்க. ஆப்போசிட் டீமோட ஸ்டாண்டிங் பொசிஷனை பாரு. டால் பிளேயருக்கு எதிர்க்க ஷார்ட் பிளேயர். இந்த டீமுக்கு காவியமாவும் ஹினாட்டாவும் தான் கீ பிளேயர்ஸ். அவங்க காம்பினேஷன் தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த டீமோட செட்டர் இப்பதான் நம்ம கீ பிளேயர்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பால் தரையை டச் பண்ண கூடாது. உங்களுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தா கூட பரவாயில்ல. ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தான் நாம இங்கிருந்து போனோம். நம்ம கிட்ட சூப்பர் ஹியூமன் ஏசே இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்கோர் பண்ணதை தாண்டி எடுத்த ஸ்கோரை மெயின்டைன் பண்ண கத்துக்கணும். காகியமா பாயிண்ட் செட் பண்ணி நம்ம விளையாடுவோம். அவங்கள விட கூடாது. இல்ல, பாயிண்ட் செட் பண்ணா நீ மிஸ் பண்ணிடுவ. உன்னால அதை மேட்ச் பண்ண முடியாது. அப்படிலாம் இல்ல, நான் ஸ்கோர் பண்ணுவேன். பீட் பண்றது கேம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஆனா அதுக்காக ட்ரை பண்ண முடியாதுல்ல. பிளாக் பண்ண முடியும். எனக்கு தெரியும். தெரியுதா? இப்ப நம்ம பின்னால போய்கிட்டு இருக்கோம். இப்படிதான் நம்ம விளையாட போறோமா? நம்மளோட ஸ்பைக் எல்லாமே அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்து நீ தான் ஸ்பைக் பண்ணணும். அதுவும் பழைய மாதிரி. ஓகே. மறுபடியுமா? எனக்கு புரிஞ்ச திட்டம். ஹினாட்டாவோட மூவ்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க.
ஃபுல் டார்கெட்டே பின்னாடி ஆயிடுச்சு. மாற்றணும். ஹினாட்டாவை நான் ஏன் இன்னும் வெளியே அனுப்பாம இருக்கேன்னு தானே நீங்க பாக்குறீங்க? அப்படியே எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் சொல்யூஷனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அவனால பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போராட முடியல, டயர்ட் ஆகுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோர்வாயிட்டான்னா கொஞ்ச நேரத்துல அவனே முழுசா நம்பிக்கை எழுந்துருவான். சோர்வார பையனே இருந்தாங்க. அந்த டீமை பத்தி ரொம்ப யோசிக்காம இருக்கணும். அதுதான் இவன் மேல தானே கண்ணா இருக்கு, மாத்தணும். இவன் கொடுக்குற மாதிரி மாத்தி. ஆனா இது அவனுக்கு லாஸ்ட் ஆயிடும் போல இருக்கு. பட் அதுல அவனால பெஸ்ட் அவன் ரெண்டு பேரும் எப்படியா விளையாடுனாங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வாலிபால் கிளப்ல இருந்து இவங்களை தூக்கிடுவாங்க. அப்படி நடக்க கூடாது. இந்த வாட்டியும் காராசுன ஜெயிக்காதா? ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் சிங்கிள் பிளாக்கா நின்று தடுக்கிறாங்க. உங்களோட ஒவ்வொரு அம்மா ஒரே ஒருத்தன் தான் தடுத்துங்க. புரியலையா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன். என்ன சிரிக்கிறான்? எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். வித்தியாசமா இருக்கு. புரியல. டைமிங் தான். முன்னாடி எல்லாம் பால பார்க்காம ஷூட் பண்ணுவேன். அந்த டைமிங்க அவங்க இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. ஒருவேளை அப்படி இல்லனா இந்த முறை பிளாக் பண்றவங்க கண்ணு மூடி விளையாடுவாங்க. இதெல்லாம் தாண்டி நான் வேற மாதிரி தான் யோசிச்சு விளையாடணும். கண்டுபிடிச்சிட்டாங்க. பண்ண முடியுது. அப்ப அதுவும் யூஸ் பண்ண முடியாது. என் பயத்தை பார்த்துட்டாங்க. அதையும் அவங்க பயன்படுத்துறாங்க. என்கிட்ட இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. அத நான் இப்ப யூஸ் பண்றேன். நீ அவ்வளவு யோசிக்கிற? நீங்க என்ன நம்பலாம்? சரி வந்து விளையாடு. நைஸ் சார். ஏதோ பணத்தை அடிக்கிறான் ஃபர்ஸ்ட் நோக்கி டைம். அடிக்கணும். இதான் டோபி பண்ணுவோம். டார்கெட் டச் அடிக்கணும். அந்த டாஸ் ஹினாட்டாவால ஆனா அவன் அதை கவனிச்சான். என்னாச்சு அவனுக்கு? காகியம்மா டாஸ் இந்த அது வாட்டி பார்க்கவே பார்த்து பழகிடுச்சு. ஹைப்ல போச்சு. டைம் அவுட். என்ன அப்படி பார்க்காத. நான் நம்பிதான் அடிக்க போனேன். எனக்கே தெரியல. எதுக்காக நீ இவ்வளவு பேனிக் ஆகுற? காகியமா சாஃப்டா விளையாடு. யூசுவலா டெலிவரி பண்ற மாதிரி வேண்டவே வேண்டாம். இந்த முறை கொஞ்சம் இன்டைரக்டா டெலிவரி பண்ணு. புரியல. இன்டைரக்ட் டெலிவரியா? என்ன? யூசுவலா அவன் கையோட பொசிஷனை பார்த்து தானே நீ டாஸ் பண்ண. இந்த தடவை பொசிஷனை ஸ்லைட் ஆக்கிக்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் ட்ராக்கே மாறும். ஏன்னா இப்போ அவன் பார்க்கறான். என்னால முடியும். எதுக்கு டாஸ் பண்ற ஸ்டைல மாத்த சொன்னேன்? ஹினாட்டா அவனோட அட்வான்டேஜ் ஏர்ல கொடுக்கணும். ஏர்ல போகும்போது அவனோட பவர் 2 மடங்கு ஜாஸ்தி ஆகுது. என்ன? காகியாமா அவனுக்கு சொல்லி கொடுத்த பாடம் பால் சைடு லைனுக்கு போற மாதிரி இருக்கணும். ஆனா ஸ்ட்ரைட்டா போய் ஸ்கோர் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இந்த முறை என்னோட கோச் சொல்லி கொடுத்த பாடம் இது. ஒரு தடவை அவர் சொல்ற மாதிரி தான் ஆடி பாப்போமே. டைம் அவுட். ஹினாட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஓகே. என்ன மன்னிச்சிருங்க. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்க வெக்கமா இல்ல? இவ்வளவு ஃப்ரீயா ஸ்பைக் பண்ணாலும் அதை உன்னால டேக்கிள் பண்ண முடியல. ஆனா அதுக்காகலாம் உன்னை திட்டி உன்னை வெறுப்பேத்த எங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னா அவனுக்கு பதிலா நீ விளையாடி ஸ்கோர் பண்றியா? வாயை போட செட்டர்னு பாக்குறேன். சரி அசாய்-சான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஹினாட்டா மேல நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தே உன்னை துரத்தி வெளியாடுவாங்களே. பயமுறுத்தணும் வயிறு கழிக்குது. நர்வஸா இருக்கும். அவனுக்கு எதுவும் சொல்லாத. அவன் போடுற ஸ்கோர் அவனுக்கு கிடையாது. அது நம்மளோட மொத்த டீமுக்கும் தான். ஆமா. ஒரு சீனியரா நீ தாண்டா அவனை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் கொடுக்கணும். ஆமா செகண்ட் இயர்னாலும் சப்போர்ட் தானே. உங்க கேங்ல ஏன் என்ன சேர்க்க ஆனா மாட்டீங்க? எல்லாரும் என்ன நம்புறாங்க என்ன பண்ணாலும். எங்களை விட்டு தனியா தான் இருக்கணும். போதும். சரி சரி விளையாட வாங்க. அசாய்-சான், லெஃப்ட்ல வா. கம் ஆன். நல்ல பாஸ். இப்பதான் பழைய மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டான். நீ அவனுக்கு ஏதாவது ஐடியா கொடு, நல்லா இருக்கும்ல. வாலிபால் சொல்லி கொடுத்து விளையாடுறதுல அவங்க அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அங்க பாரு, அவனுக்கு அவனோட ஹை ஜம்ப் தான் ஸ்பெஷல் பவர். அவன் நல்லா தானே பண்றான். நீ தப்பா விளையாடுறன்னு அவனை தள்ளி விடாம இருந்தாலே சரி. இப்பதான் ஹினாட்டா விளையாடுறது கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு.
ஆரம்பத்துல பசங்க இப்படிதான் இருப்பாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் இயர்ல நானும் இந்த மாதிரி தானே இருந்தேன். நான் விளையாடின ஸ்கூலுக்கே இப்போ நான் கோச்சா வரலையா? ஹினாட்டா கிட்ட ஒரு தனி திறமை இருக்கு. மத்த பிளேயர்ஸை விட அவன் மட்டும் எனக்கு தனியா தெரியறான். உயரமான பசங்க குதிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இவன் குதிக்கிறதா ரிப்பீட்டா ஒரே விஷயத்த செய்யும் போது நாம தோத்துருவோம். ஆனா அதே விஷயத்த நீ வேற ஒரு கோணத்துல செஞ்சு பாரு. உனக்கு ஞாபகம் இல்லையா? இதை நம்ம கோச் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நீ எதையுமே மறக்காம இருக்க? வாலிபால் விளையாடலனாலும் அந்த திறமை போயிடுமா என்ன? நீ எவ்வளவு தூரம் கையை மேல தூக்குறியோ அவ்வளவு வெற்றியை நெருங்குறான்னு அர்த்தம். முடியல. ஓ சைடுல அடிச்சிட்டோம்ப்பா. கோடுக்குள்ள பட்டுச்சா? போயிடுச்சா? நீ கலக்குற. பாருங்க இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த விஷயத்தை. ஏன்னா வந்து இனாட்டா வந்து கண்மூடித்தனமாக டோபியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கான். டோபி தான் அனலைஸும் பண்ணுறான், எங்கே வைக்கணும் டார்கெட்டுன்னு சொல்லி அவனே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பாலுக்கு த்ரோ பண்ணுறான், இனாட்டா அடிக்கிறான். அது மட்டும்தான் அவனோட வேலையாக இருக்குது. அப்போ அவனுடைய டேலண்ட் இங்கே எங்கடா போகுது? அவன் யோசிக்கணும்ல எங்கே டார்கெட் வைக்கணும், எப்படி மாற்றணும், அவன் கண்ணு திறந்து பார்க்கணும்லன்றது நினச்சிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி தான் நடந்துச்சு. ஸோ இப்போ தான் அவனுக்கு அது புரியுது. நம்மளும் வந்து யோசிக்கணும்ல, முழுசாக அவனை மட்டுமே நம்பிட்டு இருக்கோம், அவனுக்கு தான் டபுள் வேலை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட வேலை ஜம்ப் பண்ணி அவனுக்கு கொடுப்பான், நம்ம கண்மணித்தனமாக அடிச்சுட்ருக்கோன்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ரியலாக அவனோட முழு டேலண்ட்டுக்கு பயன்படுத்தி ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கான்ற ஃபீல் எனக்கே கொடுக்குது. சூப்பராக இருந்ததுங்க. இதுதாங்க நான் எதிர்பார்த்து அது இன்றைக்கி தான் நடந்துச்சு. அது இப்போ புதுசாக டெக்னிக்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ஐடியா மாற்றுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆப்போசிட் சைடை வச்சுட்டு இது ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணுறோமா, மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதிலே வந்து அவங்க டெக்னிக் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ண டெக்னிக்கை மாற்றி வேற ஒன்று போடணும், அது அவங்களோட பலத்தெல்லாம் பார்த்து நமக்கு பயங்கர பேனிக் வேறு ஆகுது. ஸோ அந்த இடத்துல அந்த மைண்டு ப்ரெஷரை நினச்சா எனக்கே மண்டெல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இன்னொரு பையன் இருக்கால, அந்த கென்வாவா அந்த பையன், அவன் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயங்கர ஒரு ஸ்ட்ராங் இருக்குது. ப்ளஸ் என்ன சொல்கிறது, பார்க்க அமைதி, ஆனால் அவங்ககிட்டயும் ஒரு ஒரு மிதமான ரூடோ இல்லை ஆனால் யூகிக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரிக்டான ஒரு பையனாக தான் தெரியுது, ஒரு இறக்கம் பார்க்காத ஒரு பையன் மாதிரி தான் இருக்கானா. ஸோ அவன் பயங்கரமாக யோசிக்கிறான் அந்த டீம்லேயே, அவன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது இப்போ தான் புரியுது. எனக்கும் அதே ஃபீல் தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கரெக்டாக இருக்கான். அதாவது அவனோட யோசனை வந்து எல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்குது, காமாக இருக்குது, எதுவும் ப்ரெஷர் எடுத்துக்கல, ரொம்ப ஆகும் தடாபுடன்லாம் இல்லை. அனலைஸ் பண்ணுறான், ஓகே இவ்வளோ தானே, நவுத்தி போடு, இவ்வளோ ஒரு 2 இன்ச் நவுத்து, அவ்வளோதான் இருக்கே, அவனோட டெக்னிக்கே அவ்வளோதான். ஸோ அதுதான் பயங்கரமாக இருக்குது. அந்த டீம் அவ்வளோ நம்புதுன்னா அவன் அவ்வளோ யோசிக்கிறான். அவனோட மூவ் ஸ்லோவாக இருந்தாலும் யோசனை பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்புகிறாங்கன்றது இப்போ தான் புரியுது. நான் யோசிச்சுட்டு இன்னும் இவன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அடிக்கலை, ஒன்றும் பவராலாம் ப்ளே இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அனலைஸ் பயங்கரமாக பண்ணுறான். நம்ம டோபி அளவுக்கு கரெக்டாக எங்கே என்ன பண்ணுறது மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணிடுறான் டக்கு டக்குன்னு. ஒரு கோச்சோட இது அவங்ககிட்ட இருக்குது, டேலண்ட் அந்த அளவுக்கு இருக்கான் பையன். எனக்கு நம்ம பக்கமும் இந்த இது இருந்துகிட்டே இருந்தது. எப்போ பார்த்தாலும் டோபியும் இனாட்டாவும் இதே மூவ் பண்ணிட்டு இருந்தா, இதோட 3 மேட்ச்லேயும் இதே மூவ் தான். ஒரு 2 இதில் கண்டுபிடிச்சிருவாங்க, 2 மூவில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். 4வது வாட்டி இதானப்பா, இந்த 2 பேரும் இதே தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, டக்குன்னு ஆப்போனன்ட் டீமும் கண்டுபிடிச்சிட போகிறாங்க. இதில் என்னடா இருக்குது, இதை வச்சு ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி தான் அது எல்லாமே உடஞ்சிருக்கு. இதே ட்ரிக் நீ இப்போ இவன் வந்து மாற்றி போட்டு அதுவும் கண்டுபிடிச்சிட்டாலும், இவன் அடித்து கரெக்டாக டார்கெட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்டாலும், அதில் இன்னாட்டா ட்ரிக் பண்ணணும், ஆங்கிள் மாற்றுறது, அது எல்லாத்தையும் இவன் பண்ணணும். அது டோபி அழகாக புரிய வச்சான். அது வந்து டோபியோட அட்டாக் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் அவனை இப்போ தான் கேட்டு அடித்தது. அதாவது அவுட்டில் அடிக்கிற மாதிரி கரெக்டாக கோட்டு கொஞ்சம் முன்னாடி அடிக்கிறான் அவன். ஸோ இதுவும் வேறு லெவல் ட்ரிக்கு தான். அதுவும் நம்ம இன்னாட்டாக்கு டக்குன்னு புரிஞ்சது. எல்லாமே டக்குன்னு புரிஞ்சது. நான் நினச்சேன் இனாட்டா வந்து இங்கே வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை இது போயிடுமா அப்படின்னு நினச்சேன். இல்லை, புரிஞ்சுக்கிட்டான், தன்னால் தோற்றுடக்கூடாதுன்ற அந்த இதுவும் இருந்தது. சக்ஸஸ் பண்ணான். வேறு லெவலில் இருந்ததுங்க. எவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே டீம் வைக்குதோ அந்த அளவுக்கு அவனும் நடந்துக்கிறான். இதே வேறு என்ன டீமாக இருந்தால் என்னடா எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு டக்குன்னு ஒன்று வெளியே அமிச்சோம். கோச்சே இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பார். ஆனால் திரும்ப அவனை நம்புகிறாங்க. இல்லை அவன் விடமாட்டான், நம்மளே வந்து விட்டாலும் அவன் விடமாட்டான்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வேறு லெவலில் பண்ணிச்சு. ஆனால் கோச்சும் வந்து கரெக்டான டைமில் அந்த ஐடியா கொடுத்தாங்க, சைடில் அடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போக போக நம்ம பசங்க அதை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனிமேல் எது வந்தாலும் அவங்களா அதை யோசிச்சு எல்லாத்தையும் மாற்றுற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம்,
டோபியோட அந்த இதுதான் எனக்கு என்னது குறி வச்சா விழணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு இன்னாட்டா தெரிஞ்சான். கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு திருப்பி பார்த்தான். இன்னைக்கு தான் கண்ணை திறந்து அவன் ஆடுறான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மோஸ்ட்லி வந்து அந்த ஆப்போசிட் டீம் அதிகமாக மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்களா, அது ரொம்ப அவங்களுக்கு டயர்ட் ஆகிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுறாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் டீமுக்குள்ளே. எனக்கு இன்னாட்டாவை கொஞ்சம் நடுவில் ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ டயர்டாக அவன் ஆக மாட்டானு பார்த்தா அவளை யோசிக்கிறான். அவன் அக்கா யோசிச்சுட்டே இருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ப்ரெஷர்னால தான் அவ்வளோ இதுவாக டயர்டாக இருக்கான்றது. நான் கூட இவ்வளோ சீக்கிரம் டயர்டாக ஆக மாட்டேன்னு நினச்சேன். ஸோ யோசனைனால ஆயிருக்கு. இப்போ யோசிச்சுட்டான். திரும்ப பாருங்க எனர்ஜி வந்துச்சு, ஸ்மைல் பண்ணார், கண்டுபிடிச்சிட்டேன்டா ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருந்தது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.